பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. இப்போ செய்ய போகிறது வந்து வெந்தக்களி. வெந்தக்களி அப்படின்னா நீங்கள் பார்த்த பச்சரிசியும் இந்த உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, கருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சரி பங்கு, 100 பச்சரிசினா 100 உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் மிஷினில் கொடுத்து திரித்து வச்ச மாவு. மிஷினில் நைஸாக திரித்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாவு 1 பங்கு அப்படின்னா 1.5 பங்கு வெல்லம். இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். 1 பங்கு மாவுக்கு 2 பங்கு தண்ணீர், 2 பங்கு தண்ணீர். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்ததும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கரைஞ்ச உடனே இதில் இருக்கிற தூசி மணல்லாம் போகிறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டிக்கணும். இது நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ திரும்ப இதை அடுப்பில் வைக்கணும். இந்த களி கிண்டும்போது கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து கொதித்தாலே போதும். இதுக்கு வந்து பாகு தேவையில்லை. பாகான களி வந்து முறிகிடும். அதனால் தண்ணி கொதித்த உடனே இந்த மாவை போட்டு கிண்டலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ மாவை போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை, அதான் கட்டி விழாதுங்க. பாருங்கள் மாவை போடுறேன், கட்டி விழாமல் நல்லா கிண்டலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நடுவில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பத்து நிமிஷமாக கிண்டணும். அதை எடுத்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த பதம் வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறாருல, இந்த இதை வந்து இப்படி தொட்டு பார்க்கணும். இந்த மாவில் வந்து நம்ம கையில் வந்து தொடாது அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு சில பேருக்கு எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா எண்ணெய் வந்து குறைவான அளவுலேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் போல் ஊற்றிக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்ந்தால் தான் உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள் இப்போ எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ நல்லா ஆறின உடனே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கையில் எண்ணெயை தொட்டிட்டு நல்லா உருட்டி உருட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் உருட்டி வச்சது எப்படி இருக்குன்னு. இந்த உருட்டி வச்சதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு உருண்டை அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்.